வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வீனஸ் அண்ணனோட ஏலக்காய் தோட்டத்துக்கு தான் எல்லாருமே வந்திருக்கோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம காய் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வீடியோவும் போடலை. அதோடு நம்ம தோட்டத்துக்குமே நான் வரவே இல்லை. அடுத்தடுத்து நமக்கு கெஸ்ட்டு ரூம்பை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே மருந்தடிக்கிறதுக்காக எல்லாருமே வந்திருந்தோம். அப்போது இதுதான் நாங்கள் வந்த பாதை பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த மிஷினை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வண்டி போகாது. நான் ஏற்கனவே வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி பல செல்லந்து தான் நம்ம போகணும். அப்போ இந்த பாதையில் தான் பார்த்துக்கோங்க. அந்த அப்பாட்ட மிஷினை கொடுத்து விட்டுட்டு அண்ணன் வந்து சாப்பாட்டு பை மருந்து எல்லாமே அண்ணன் கொண்டுட்டு போகிறாங்க. நானுமே கையில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கேன். நம்ம இந்த ஏற்றத்தில் ஸ்லோவாக தானே போவோம், அதனால் மெதுவாக நான் போயிட்டுருக்கேன். போனதுமே அண்ணன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மருந்தெல்லாம் அளவெல்லாம் பார்த்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் லேட் ஆகிடுச்சு இங்கேருந்து போகும்போதேவும். ரூம்பெல்லாம் செக் அவுட் பண்ணி விட்டுட்டு தான் போனோம். அப்போ ஒரு மருந்தோட அளவையுமே மாமாவுக்கும் எனக்குமே அண்ணன் காணிச்சு கொடுத்துச்சு. இவ்வளோ 150 ml இந்த மாதிரி அங்கே குறித்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி ஊற்றணும் அப்படிங்கிற அளவையுமே மாமாவுக்கு அண்ணன் காணிச்சு கொடுத்தாங்க. நம்ம வந்து இது லீஸுக்கு தான் அந்த கார்டு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்ன செய்கிறோம், ஒன்றுமே ஒருத்தவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டு கேட்டு தான் செய்கிறோம். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாடகை தான், எல்லாமே வாடகை தான். ஏன்னா அதை ரன் பண்ணிக்கிட்டு அப்புறமா நமக்கு தேவை அப்படின்னா சொந்தமாக வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்றதா இருந்தால் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்து அவங்க வேலை சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, ஆள் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிறதுனால தான் நாங்களேவும் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரூம்பெல்லாம் செக் அவுட் பண்ணி விட்டுட்டு தம்பியை பார்த்துக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்களே போயிட்டோம். அந்த அப்பாவுமே வேலை தெரிஞ்சதுனால, எஸ்டேட் வேலை செஞ்சதுனால மருந்தடிக்க அந்த அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த அப்பாவை வச்சு நாங்கள் மருந்துமே அடிச்சுக்கிட்டோம். காயுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நம்ம 2 பறிப்பு பறிச்சுட்டு இப்போ இன்னும் ஒரு 25ஆம் பார்க்கல ஒரு 3வது பறிப்புமே நம்ம காய் பறிக்கணும். அந்தளவுக்கு காய் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது நம்ம புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், காய் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் நமக்கு சோடை காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த சொரிக்காயாக இருந்தது. அதுக்குமே நாங்கள் மருந்து கேட்டு அதுக்குமே மருந்து அடிச்சிருக்கோம். அப்படி ஒரு வேலையாக நாங்களுமே ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நாங்கள் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. 5 பேரல் மருந்து அடிச்சிருக்கோம். அப்போ அங்கேயே ஒரு வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. காலுகையெல்லாம் கழுவிட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம்.